இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பிரிட்டிஷ் அதிகாரியை விட தங்கலானை விட அந்த தங்கம் சீக்கிரம் கிடைச்சிடாதா அப்படின்னு நமக்கு தான் ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அந்த தங்கம் கிடச்சி படம் சீக்கிரமாக முடிஞ்சிடாதா அப்படின்னு ஒரே ஏக்கமாக இருக்குது. புலி வரக்கூடிய அந்த சீனில் சுற்றி 3 பேர் கன்று வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த கன்று? ஹீரோ அவர் கையால் ஒரு கட்டையை வச்சு அந்த புலியை அடித்து கொல்லணும் அப்படிங்கிற வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணாமல் கன்னை வச்சுட்டு சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் பாரஞ்சித் டைரக்ஷனில் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி, பசுபதி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற தங்கலான் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் 19ஆம் நூற்றாண்டில் இந்த கதை நடக்குது. வட ஆற்காடு மாவட்டத்தில் இந்த கதையின் நாயகன் தங்கலானும் அவரோட மனைவி கங்கம்மாவும் அவங்களோட பசங்களும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ஜமீன்தார் சில சூழ்ச்சிகள் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த நிலத்தை பிடுங்கிட்டு அதே நிலத்துல கூலியே இல்லாமல் அவங்கள பண்ணை அடிமைகளாக வேலை பார்க்க வச்சிடறாரு. இந்த சமயத்தில் கிளமெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஜெனரல் அந்த ஊர் மக்கள் கிட்ட பக்கத்தில் இருக்கிற கோலார் தங்க சுரங்கத்திலேருந்து தனக்காக தங்கம் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்குறாரு. ஆனால் அந்த ஊர் மக்கள் யாருமே அதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற தங்கத்தை ஆரத்தி அப்படிங்கிற ஒரு சூனியக்காரி காவல் காத்துட்டு இருக்கா. அங்கே தங்கம் எடுக்க போனால் அவங்களோட உயிரை எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஏற்கனவே தன்னோட பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் சோழ அரசர்கள் தங்கம் எடுக்கிறதுக்கு உதவி இருக்கிறதாலையும் அந்த கதைகளெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கேட்டிருக்கிறதாலையும் மிக முக்கியமாக இந்த ஜமீன்தாரோட கொடுமைகள்லாம் தப்பிச்சு ரோஷமாக தன்மானத்தோட வாழ்றதுக்காகவும் அந்த பிரிட்டிஷ் அதிகாரிக்கு உதவுறதுக்கு ஒத்துக்கிறாரு தங்கலான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட காஸ்டிங். மொத்த படத்தையும் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா தூக்கி சுமக்க ட்ரை பண்ணியிருக்காரு சியான் விக்ரம். தன்னோட நிலம் தன் கையை விட்டு போயிடுச்சே அப்படிங்கிற சோகம், எப்போவுமே ஆர்த்தியை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு பதட்டமாக இருக்கிறது, எப்படியாச்சும் அந்த தங்கத்தை பிரிட்டிஷ் துறைக்கு எடுத்து கொடுத்தணும் அப்படிங்கிற வெறி, தன்னோட மனைவிக்கு ஜாக்கெட் வாங்கிட்டு போய் கொடுக்குறது, தன்னோட குடும்பம் கூட சந்தோஷமா இருக்கிறதுன்னு ஒவ்வொரு சீன்லையுமே அருமையாக நடிச்சிருக்காரு. எப்பவும் போல இந்த படத்துலையும் எக்கச்சக்கமான உழைப்பு கொட்டியிருக்காரு சியான் விக்ரம். இந்த படம் முழுக்க நமக்கு தங்கலானா மட்டும்தான் தெரிகிறாரு. அவருக்கு இணையா கங்கம்மாவா ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க பார்வதி. தூங்கிட்டு இருக்கிற தன்னோட புருஷன் எழுப்புற அந்த முதல் சீன்ல தொடங்கி, நீ தான் அங்கே ஆர்த்தி இருக்கா, எல்லாரையும் கொண்டுடுவா அப்படின்னு சொல்லுவேன், இப்போ நம்ம எல்லாருமே அங்கே போகலான்னு ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்குறது, தன்னோட கணவனோட மண்டைக்குள்ள அப்படி என்னதான் ஓடுதுன்னு தெரியாமல் வருத்தப்படுறது, தான் புருஷன் தான் கேட்ட துணியை வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறது, ஆண்டைங்க தன்னோட புருஷன் அடிக்கும் போதும் பிரிட்டிஷ்காரங்க காலில் விழுந்து அவங்கள காப்பாற்ற முடியாமல் தவிக்கிற சீன்லையும் இந்த மாதிரி பல காட்சிகளில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட காஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணப்போ நான் ரொம்பவே பயந்தது மாளவிகா மோகனனோட பேரை பார்த்து தான். ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க மாஸ்டர், மாறன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்பவே சுமாராக நடிச்சிருந்தாங்க, இன்ஃபேக்ட் மோசமாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் சர்ப்ரைசிங்லி ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் மெஷர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. விக்ரம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கோ அதே அளவுக்கு சிக்னிஃபிகண்டான ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் காட்சிகளையும் நிறையவே மெனக்கெட்டிருக்காங்க. இவங்களை தவிர மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸில் பசுபதி அட்டகாசமாக நடிச்சிருந்தாரு. மனுஷன் என்ன மாதிரி ஒரு இயல்பான பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அரசாணி அப்படிங்கிற கேரக்டரில் பிரீத்திகரன் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இவங்க இதுக்கு முன்னாலேயே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படிங்கிற படத்தில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த பிரிட்டிஷ் நடிகர்கள் ஹரிகிருஷ்ணன் மற்றவங்களும் அவங்க ரோலில் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ், தான் பேச நினைச்ச அரசியலுக்காக பாரஞ்சித் அவர்கள் இந்த படத்தில் சூஸ் பண்ணியிருக்கிற களம். ஒரு பக்கம் 19ஆம் நூற்றாண்டில் ஆண்டைகளால் அப்ரஸ் பண்ணப்பட்டு, மறுபக்கம் பிரிட்டிஷாலையும் ஒடுக்கப்பட்டு உழைப்புச் சுரண்டலுக்கு உள்ளான மக்களை பற்றி பேசுகிற இந்த கதையில் பாரஞ்சித் அவர்கள் நிறைய அரசியலை டச் பண்ணியிருக்காரு. பஞ்சமி நில அரசியல், புத்த மதம் இந்தியாவில் வீழ்த்தப்பட்ட அரசியல், பிரிட்டிஷ்காரங்களே சமமாக ட்ரீட் பண்ண நினைச்சாலும் அதை தடுக்கிற நம்ம ஊர் ஆட்களோட அரசியல்னு நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. பூங்கல் போட்டுக்கிட்டு பிராமணனா மாறிட்டா வைகுண்டம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற பசுபதி கேரக்டர், அந்த இடத்துல வரக்கூடிய ராமானுஜம் ரெஃபரன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே போல் அந்த பெண்கள் முதல்ல ஜாக்கெட் போடுற அந்த சீன் அவ்வளோ அழகாக இருந்தது. காலப்படத்தோட செகண்ட் ஹாஃபில் புயல் கேரக்டர் வச்சு ஒரு பிரமாதமான ஒரு சீன் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீன் அது. அதுக்கு இணையான ஒரு சீன் இந்த ஜாக்கெட் போடுற சீன். அண்ட் பாரஞ்சித் அவர்களோட படங்களில் எப்போவுமே ரொமான்ஸ் ரொம்பவே யதார்த்தமாக லைவ்லியாக இருக்கும். அதுக்கு காலா, கபாலி, மெட்ராஸ், சாப்பாட்டா பரம்பரைன்னு நிறைய படங்களை உதாரணமாக சொல்லலாம். அந்த மாதிரி இந்த படத்துலையும் 100 சட்டை தரேன் 100 பிள்ளை பத்து தெரியா அப்படின்னு கேட்கறது, நான் தான் குழந்தைன்னு சொல்றதுன்னு நிறைய காட்சிகள் ரசிக்கும்படி இருந்தது. அடுத்தது இந்த படத்தோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ். இந்த படத்தோட மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஆர்ட் டைரக்ஷன், ஸ்டண்ட் கொரியோகிராஃபின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில் இந்த படத்தோட பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே மொத்தமாக இந்த படத்தை வேற ஒரு தளத்துக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாடல்கள் எல்லாமே கேட்டதுமே உடனே பிடிக்கிற மாதிரி இருந்தது. வார் சாங், மேனாமினிக்கு பாட்டு, அறுவடை பாட்டுன்னு ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ்,
இந்த படத்தில் நிறைய முக்கியமான அரசியல் பேசியிருக்காங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு படமாக கொஹசிவாக எதுவுமே சொல்லப்படலை, எதுவுமே அழுத்தமாக இல்லை. முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த படத்தில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அந்த மக்களோட உழைப்புச் சுரண்டலை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. அவங்களோட வலிய படம் முழுக்க நமக்கு காட்டுறாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த எமோஷன்ஸ் நமக்கு கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்லை. அது போக இந்த படம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனா, ஹாரர் படமா, ஃபேண்டசி படமா, ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா, இல்லை ஒரு சோஷியல் ட்ராமாவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் படம் நெடுகவே இருந்தது. அதே போல் பல காட்சிகளில் இந்த கதை எதை நோக்கி தான் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டே இருந்தது. படத்தோட முதல் பாதியிலெல்லாம் அந்த ஜமீன்தார் சம்மந்தப்பட்ட காட்சிகளை கொஞ்சம் குறைச்சிட்டு நேரடியாக தங்கத்தை தேடுற அந்த போர்ஷனுக்கே போயிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய டிஸ்கனெக்ட் என்னன்னா, இவங்க காட்டுற அந்த மிஸ்டிக்கான உலகமும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனும் தான். ஏன்னா படம் முழுக்க நிறைய விஷயங்கள் கற்பனையாக காட்டிட்டு படம் முடிஞ்ச பின்னால கோலார் தங்க வயலில் நிஜத்தில் நடந்த விஷயங்களை ஃபோட்டோவை காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு பேசாமல் அந்த கதையவே படமாக எடுத்துருக்கலாமே, அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒரு வரலாறு இல்லையா, அதிகம் பேசப்படாத ஒரு வரலாறு, சினிமாவில் காட்டப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதால அதை உள்ளபடியே ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக படம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இன்னுமே பயங்கரமான ஒரு கண்டென்ட்டாக வந்திருக்குமே. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது 3 வேறு படங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஆரம்பத்தில் புதையலை தேடி போகிற சீன், அந்த தங்கத்தை தேடி போகிற சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ ஆயிரத்தில் ஒருவன் மாதிரி ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அண்ட் தங்காளனோட அந்த மக்கள் கஷ்டப்படுற காட்சிகளெல்லாம் பார்க்குறப்போ பரதேசி படத்தை அது ரொம்பவே ஞாபகப்படுத்துச்சு. அண்ட் ஆரத்தி வரக்கூடிய சீன்ஸ், கடைசி 3/4 மணி நேரம்லாம் வேற ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. 3 படங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த 3 போர்ஷனுமே பெருசாக எக்ஸைட்டிங்காக இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப சோகமான விஷயம். வேற லெவலாக இருந்தது இல்லை, பயங்கரமான ரைட்டிங்கில் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒரு சீன் கூட இல்லை. உதாரணத்துக்கு பாரஞ்சித் அவர்களோட படங்கள்ல இருந்தே சொல்லணும் அப்படின்னா, சார்பாட்டா பரம்பரை படத்தோட முதல் 20 நிமிஷம், அந்த படத்தோட இன்டர்வல் சீன், காலா படத்தோட இன்டர்வல் சீன், காலா படத்தோட கிளைமேக்ஸ் சீன், மெட்ராஸ் படத்தோட இன்டர்வல் சீன், மெட்ராஸ் படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் சீன், அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்கான ரைட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இந்த படத்தில் இல்லை. அந்த மாதிரி மெமரபிளான சீன்ஸ் இந்த படத்தில் பெருசாக எதுவுமே இல்லை. குறிப்பாக இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு அதுவாக தானாக தீப்பிடிச்சு எரியுது, என்ன நடக்குது, யார் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலை. அதே போல் திடீர்னு நீளமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு சீனை காட்டிட்டு அப்புறமா அது கனவுன்னு சொல்லிடுறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பிரிட்டிஷ் அதிகாரியை விட, தங்கலானை விட அந்த தங்கம் சீக்கிரம் கிடச்சிடாதா அப்படின்னு நமக்கு தான் ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அந்த தங்கம் கிடச்சி படம் சீக்கிரமாக முடிஞ்சிடாதா அப்படின்னு ஒரே ஏக்கமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நிறைய முக்கியமான அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த அரசியல் பேசப்பட்ட விதமும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே பிரீச்சியாக தான் இருந்தது. உதாரணத்துக்கு ஆண்டை அடிக்கிறான், வெள்ளைக்காரன் கொள்றான் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட போராட்டத்தை விட்டுற முடியுமா அப்படின்னு ஹீரோ உணர்ச்சி பொங்க பயங்கரமாக பேசுகிற ஒரு சீன் ஒன்று இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அந்த சீன் வர்ற இடம்லாம் பெருசாக எஃபெக்டிவாகவே இல்லை, ரொம்ப வீக்கான ரைட்டிங்காக தான் இருந்தது. எனக்கு இந்த படம் பார்க்குறப்போ பாரஞ்சித் அவர்களோட கபாலி படம் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த படத்துலையும் ரொம்பவே அவசியமான ஒரு அரசியலை பேசியிருப்பாங்க. ஆனால் அது கதையை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். படத்தோட கதையை அந்த அரசியல் ஓவர் ஷேடோ படுற மாதிரி இருக்கும். அதே பிரச்சனை தான் இந்த தங்கலான் படத்துலையும் இருந்தது. ஒருவேளை பெரிய ஹீரோக்களுக்கான படங்கள் பண்ணுறப்போ கமர்ஷியல் நெருக்கடிகளால் பாரஞ்சித் அவர்கள் தடுமாறுறாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் இவர் இதுக்கு முன்னால் பண்ண சார்பேட்டா பரம்பரை படத்தை எடுத்துக்கோங்களேன். அந்த படத்துலலாம் ஹீரோ கேரக்டரை தாண்டி வேம்புலி, வெற்றி செல்வன், அப்புறம் டேடி, டான்சிங் ரோஸ், ரங்கன் வாத்தியார்னு ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவ்வளோ ஸ்கோப் இருக்கும், நிறைய முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கபாலி, தங்கலான் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவே தான் எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க. சில ஹீரோயிக் மூமெண்ட்ஸ், சில பில்டப் ஷாட்ஸ்லாம் தேவையில்லாத மாதிரி தோணுச்சு. பாம்பை கொள்வது, புளியை கொள்றதுலாம் ஓகே, ஆனால் ஒரு எருமை மாட்டை கொள்வது கூட தங்கலான் தான் ஸ்லோ மோஷனில் வரணுமா? படத்தோட கடைசி 15 நிமிஷம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் அதில் ரிவல் பண்ணுற ஒரு விஷயத்த செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே காட்டியிருந்தாங்கன்னா அந்த ஹீரோ கேரக்டர் கூட ஆடியன்ஸுக்கு இருக்கிற கனெக்ட் இன்னுமே பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. டெக்னிக்கலி இந்த படத்தில் 2 பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, இந்த படத்தில் சிங்க் சவுண்ட் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. அதனால என்னன்னு தெரில, பல காட்சிகளில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே புரியலை. அந்த சீனெல்லாம் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நாமளாக ஒரு அசம்ஷனில் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. 2வது, இந்த படத்தோட மோசமான சிஜி ஒர்க். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாம்புகள், கரும்புலி, நிறைய இடத்துல பிளட் ஷெட் வருது, ரத்த வெள்ளம் மாதிரி காட்டுறாங்க இல்லையா, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க்காக இருந்தது. சாதாரண காட்சிகளில் கூட ரொம்பவே மோசமான சிஜியாக தான் இருந்தது. அண்ட் இந்த படம் முழுக்க நிறைய லாஜிக் கேள்விகளும் பெரிய பெரிய லாஜிக் ஓட்டைகளும் இருக்க தான் செஞ்சது. உதாரணத்துக்கு புலி வரக்கூடிய அந்த சீனில் சுற்றி 3 பேர் கன்று வச்சுட்டு இருக்காங்க, ஆனால் யாருமே ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த கன்று? ஹீரோ அவர் கையால் ஒரு கட்டையை வச்சு அந்த புலியை அடித்து கொல்லணும் அப்படிங்கிற வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணாமல் கன்னை வச்சுட்டு சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த தங்கலான் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாரஞ்சித் அவர்களோட கெரியர்லேயே ஒரு வீக்கான படமாக இது எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த தங்கலான் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.